ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் நல்ல மழை. அதனால் சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் குயிக்காக என்ன செய்யலான்னு பார்த்தா ஈஸியாக ஒரு ஸ்வீட் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கணும். கோதுமை மாவு 1 கப் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கணும். கோதுமை மாவை லைட்டாக வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அடுத்து அதே கப் அளவுக்கு 1 கப் இடியாப்ப மாவு. இடியாப்ப மாவையும் நல்லா வறுத்துக்கலாம். இடியாப்பம் நல்லா வறுத்தாச்சு. வறுத்துட்டு கோதுமை மாவோடு ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து அதே கப் அளவுக்கு ரவை. இதை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம் ரவை. கோதுமை மாவு இடியாப்ப மாவு வறுத்த அளவுக்கு ரவை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ரவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ அந்த மாவோட சேர்த்து கொட்ட போகிறோம். அந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, தேவையான அளவு ஏலக்காய், 2 ஏலக்காய் தட்டி அதில் போட்டுக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும் மாவை. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுட்டு இப்போ பணியாரம் மாதிரி ஊற்றி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ சின்ன சின்ன பணியாரமாக ஊற்ற போகிறோம். நீங்கள் எந்த ஊர், உங்கள் ஏரியாவில் மழையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ளேமை ஹையில் வச்சு மொறுமொறுன்னு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாஃப்டாகவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃபைனலாக மாவு ஃபுல்லாக ஊற்றி முடிச்சாச்சு. ஃபைனலாக அவுட்புட் இதான். குயிக்காக ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.